வெறிநாய்களின் தாக்குதல் மற்றும் நோய் தொற்றுகளிலிருந்து செம்மறி ஆடுகளை பாதுகாக்கும் வகையில் உயர் பரண் அமைக்க ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என கரூர் மாவட்ட கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கல்குவாரிகள் அதிகரித்திருப்பதால் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஏராளமான விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வெறிநாய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி ஏராளமான ஆடுகள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருவதாக கால்நடை விவசாயிகள் கவலையோடு தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் மூங்கில் பட்டியை தாண்டி வரும் நாய்கள் ஆடுகளை கடித்து கொன்றுவிடும் நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக கூறுகின்றனர். எங்களோட 4 தலைமுறையாக விவசாய குடும்பம் தான். நான் ஒரு 10 வருஷமா இப்போ இந்த செம்பரி ஆடு வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 35 ஆடுல ஆரம்பிச்சு இப்போ நாங்கள் 100 வரைக்கும் வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே இந்த ஆடுகளை பட்டியில் அடைக்கிறதுனால நாய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ நேரம் நம்ம 24 மணி நேரம் நம்ம கிட்டவே இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால இப்போ பரண் மேலே ஆட்டை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பரண் அமைச்சுட்டு இருக்கிறோம். நாய்களின் தாக்குதல்களில் இருந்து ஆடுகளை பாதுகாப்பதற்காக தற்போது பரண் அமைக்கும் பணியை பெரிய அளவில் ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகள் முன்னெடுத்துள்ளனர். பரண் வளர்ப்பு முறையில் ஆடுகள் உயரமான பரண்களில் அடைக்கப்படுவதால் வெறிநாய்கள் மற்றும் நோய் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பரண் அமைக்கிறதுனால இந்த வெறிநாய் தொல்லையிலிருந்து நோயிலிருந்து நாங்கள் அதை காப்பாற்றிக்க முடியுது. இதுக்கு ஒரு செலவுன்னு பார்த்தோம்னா இதுக்கு சாதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணுறவங்க இதை பண்ண முடியாது. இதில் எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் இதில் ஒரு மானியம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். பரண் வளர்ப்பு முறையில் ஆடுகளின் கழிவுகளை எளிதாக சேகரித்து உரமாக விற்பனை செய்வதால் வருமானம் அதிகரிப்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் பரண் அமைக்க போதிய நிதியின்றி சிறிய அளவில் செம்மறி ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகள் தத்தளிக்கின்றனர். பரண் அமைப்பதற்கான செலவு தங்களின் பொருளாதார சக்திக்கு மீறியது என்பதால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் பரண்களை அமைக்க தங்களுக்கு எளிய முறையில் மானிய உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக அரவக்குறிச்சியிலிருந்து பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.